ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த பேரவே பிளாடின் அப்படின்ற சாம்பியன் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்கான வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த எபிசோட பற்றி நான் உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லாமல் தான் இந்த எபிசோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால இந்த எபிசோட நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு இந்த எபிசோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனல் நீங்கள் இன்னும் ஸ்டில் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தென் பார்க்குறவங்க ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த பேரவே பிளாடின் சீசன் 1 அண்ட் எபிசோட் 1. என் கடந்த கால வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா வலி, வேதனை, சோகன்னு எதுக்கு வாழ்றோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். கஷ்டமான வாழ்க்கை. இந்த கடலில் முழுகின கப்பல் மாதிரி தான் என் வாழ்க்கையும். என்னதான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி மேலே வரணும்னு நினச்சாலோ அந்த முயற்சியோட கடைசியில் இன்னும் ஆழத்தை நோக்கி தான் போக ஆரம்பித்தேன். நிறைய விஷயத்தை நிறைவேற்றணும்னு எனக்குள்ள நிறைய ஆசைகள் இருந்தது. ஆனால் அதை நிறைவேற்றுறதுக்கும் எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் என் முயற்சி வீணாக போதுன்ற கஷ்டம்தான். அதனால என் மனசில் ஏற்பட்ட வலி எனக்குள்ள வேதனையாக மாறிச்சு. அப்படியே நாட்களோட ஒரு வழியாக என்னோட கதையும் முடிச்சது. த லைஃப் ஆஃப் டேட். பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலக ஒரு மாணவதா இருந்தது. அதுக்குன்னு ஒரு நிலையான உருவம் கிடையாது. அப்பதான் இதை முதல் கடவுள் இதை மாணவ உலகமா மாத்தினாரு. அவர் ஆணையிட்டபடி அந்த வானா பூமியாவும் வானாவும் உருவாச்சு. நான் உங்ககிட்ட மேட்சுக்கு ஓடுக்கும் என்ன சவுண்ட் இருக்குன்னு கேட்டேன். ஆனா நீ என்ன சவுண்ட் எல்லாம் என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. டேய், நான் லெசனுக்கு போது குறுக்கு பசங்க எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். உன்னால ஒழுங்கா கவனிக்க முடியாதுடா. இங்க எல்லாருமே காசு வாங்கிட்டு சொல்லி கொடுப்பாங்க. நான் உனக்கு ஓசியில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால ஒழுங்கா கவனி. ஃபர்ஸ்ட் கவனிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா கேள்வி புரிஞ்சுதா? சரி, ஓகே, சொல்லு. சரி. அதுக்கப்புறமா அந்த கடவுள் சூரியன் நிலத்தையும் படைச்சாரு. அதுக்கப்புறம் நிலத்தையும் கடலையும் பிரிச்சு நீர், நிலம், நெருப்பு, மரம், செடி, கொடின்னு இதெல்லாமே படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் மற்ற கடல்களும் படைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா தான் மற்ற உயிர்களும் படைக்கப்பட்டதுன்னு இதை உலகம் எப்படி உருவாச்சு, மற்ற கார்ட்ஸ்லாம் எப்படி உருவானாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கோஸ்ட் மதிக்கிற ஒரு வயசான ஒருத்தன் ஒரு சின்ன பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ எனக்கு தொண்டைக்கிலே லெசன் எடுத்துகிட்டு இருக்காரு. இவர் தான் கோஸ். ஆக்சுவலாக இவர் கர்சால பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் எத்தனை காலமாக எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவருக்கு எல்லாத்த விட ரொம்பவே புத்திசாலி. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. சரி, இப்போ இந்த உலகம் எப்படி ஒரு வச்சு தெரிஞ்சுக்கிட்டல, அப்புறம் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. நல்ல விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல கேட்ட விஷயமும் இருக்கும். சரி, ஓகே, இப்போ நீ கேட்ட கேள்விக்கு வருவோம். வேர்ட்ஸ், கடவுளால் உருவாக்கப்பட்ட அந்த வேர்ட்ஸ் ஆஃப் கிரியேஷன் சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் ஒரு தனி பவர் இருக்குது. அந்த வேர்ட்ஸை நீ சொல்கிறது மூலியமாகவும் எழுதுறது மூலியமாகவும் அந்த பவர் வெளிப்படும். இது பவரா? அதுதான். என்ன நல்லா வாட்ச் பண்ணனு. இக்னிஷ் அப்படின்னு சொல்லி அவன் காதிலே எழுதி விட அந்த இடம் பற்றிக்குது. அவன் பற்றிக்கிச்சு. பயப்படாத, ஒன்றும் இல்லை. நீ இக்னிஷ் அப்படின்னு எழுதுனா அந்த இடத்துல நெருப்பு உண்டாகும். அதுவே நீ இரேஸ் அப்படின்னா அந்த நெருப்பு மறைஞ்சிடுச்சு. எஸ், இதுதான் வேர்ட் ஆஃப் கிரியேஷன், வேர்ட் ஆஃப் மேஜிக். அப்படின்னா வேர்ட்ஸ் ஆஃப் பவர் தான் மேஜிக்கா? வாவ். இவர் தான் ஜஸ்டிஸ் அண்ட் லைட்னிங்கோட கடவுள் ஃபோல்ட். இவங்க எர்த் மதர். அப்புறம் இவர் ஃபயர் அண்ட் டெக்னாலஜியோட கடவுள் பிளேஸ். இவர் விண்ட் அண்ட் காமர்ஸோட கடவுள் ப்ரில். அப்புறம் இவங்க வாட்டர் அண்ட் க்ரீனரியோட கடவுள் ரிவிஸ் லிவா. அப்புறம் கடைசியாக இவர் நாலேஜோட கடவுள் இன்லைட். ஸோ அப்படின்னா இந்த காட்ஸால் உருவாக்கப்பட்டதான் இந்த மந்திர வார்த்தைகள், த வேர்ட்ஸ் ஆஃப் கிரியேஷன். இன்ட்ரெஸ்டிங். என்ன இந்த இடம் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு? எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. நாம் எழுதுகிற அந்த மந்திர வார்த்தைகளில் சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்தாலும் பிள்ளை இருந்தாலும் அது ஒழுங்காக வேலை செய்யாதில்ல. ஆல்ரைட். அப்புறம் கடைசியாக ஹீரோட பேர் தான் கிரேஸ்ஃபில் அப்படின்னு அதை கூட்டி பையன் கிரேஸ்ஃபில் அப்படின்ற காரோட சிலையை கடைசியாக வச்சு கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு ப்ரீஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு பரா. அவள் கண்களும் கட்டப்பட்டிருக்கு. என்னப்பா, ஃபோனுக்கு ஒரு பதிவு தெரிஞ்சுக்கணுமா? ஆமாங்க. சரி, ஓகே, சொல்கிற கேட்டுக்கோ. இவரோட பேர் தான் கிரேஸ்ஃபில். ஆக்சுவலாக இவர் இறப்பையும் பிறப்பையும் பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் காட் ஆஃப் ஃபோல்ட்டுக்கும் எர்த் மதருக்கும் பிறந்த பையன். அப்படிங்களா? எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. நீங்கள் அந்த எர்த் மதம் தானே வழிபடுறீங்க? ஆமாம். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற 6 காட்ஸ்லேயும் இவர் ரொம்பவே யூனிக்கானவங்க.
ஏன்னா இந்த இடத்தையும் இந்த இடத்துல வாழ்கிற மக்களையும் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதனால தான் நிறைய மக்கள் இவங்களை அதிகமாக வழிபடுறாங்க. ஓ அப்படின்னா அதனால தான் நீங்கள் இவங்களை டெய்லி ப்ரே பண்ணுறீங்களான்னு அந்த பையன் அந்த பொண்ணை கேட்க, அந்த பொண்ணு அந்த சிலையை வச்சு கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்க மாதிரி, நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்னாச்சு? பொண்ணுல சரி இப்போ நான் ஏன் பேசாமல் டின்னர் சாப்பிட போகக்கூடாது? டின்னரா? ஐ ஜாலி, நம்ம சாப்பிட போகலாமே. அந்த பையன் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு ஸ்கல் மாதிரி இருக்கிற ஒருத்தன் காட்டு பண்ணி வேட்டையாடி கொண்டு வந்திருக்கான். என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா? ஹே பிளட் வந்துட்டியா? வா, இது என்னப்பா இவ்வளோ பெருசாக இருக்கு, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கே. இது உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நீ இந்த பையன் முடியல டேஸ்டான சாப்பிட போற. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் பிளட்டு. நல்ல பையன். பிளட்டு உன் கை கோத்ததுப்பா. சரி இப்போ உனக்காக டின்னர் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓ ரொம்ப தேங்க்ஸ் மாறின. அந்த பையன் இந்த சாப்பிட்டு பார்த்துட்டு அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிறதால அதை மாறிக்கும் பிளட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறா. ஹே பரவாயில்ல இருக்குதுப்பா, இது என்ன பெரிய விஷயம். நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு வேட்டையாடுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இது வேட்டையாடுதானே? அந்த பையன் சோகமாயிரான். அட என்னப்பா வேட்டையாடுறத பற்றி பேசினாலே சோகமாயிரா? இதை பார், ஹண்டிங் தான் உனக்கு நிறைய லெசனை சொல்லிக் கொடுக்கும். அதனால நீ மற்ற உயிர்களை எடுக்க கற்றுக்கணும், அப்போ தான் உன்னால் வாழ முடியும். நான் சொல்கிறது உனக்கு பிடிச்சதில்ல, எதுக்கும் பயப்படக்கூடாது, தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிளட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹே பிளட், அவன் இன்னும் சின்ன பையன் தான், அவனுக்கு இன்னும் வயசு இருக்குது, அவன்கிட்ட இந்த மாதிரி பேசாத. அவள் சொல்கிறது சரிதான், அவன் இன்னும் சின்ன பையன், அதனால அவன் முதல்ல பேசிக்ஸை கற்றுக்கணும். சொல்லப்போனா இந்த 3 வயசுலயே அவன் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டான். இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்லயே என்னை விட பெரிய ஜீனியஸாக மாறிடுவான். என்ன இவனுக்கு மேட்சுக்கு சொல்லி கொடுக்குறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, பண்டிட்டிங்கிரிங் பார்த்தா அது உனக்கு சொல்லி கொடுத்துருவேன். யோயோ பெருசு, கொஞ்ச நேரம் சுமாரியா ஃபுட்டாவனை உன்ன மாதிரி புத்தக புழு வைக்கிற போல உன்ன மாதிரி உதவாத மூலையை மட்டும் வளர்த்துக்கிட்டு என்ன பண்ண போறான்? எது பொதவாதான்? டே யாரை பார்த்து என்னடா சொன்னேன்? ஊரை பார்த்தா சொன்னேன். எது எவ்வளோ தேர் தான் என்னப்பா சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். போல்ட் இவன் பார்க்கறதுக்கு என்னத்தான் ஸ்கெலிட்டன் மாதிரி பயங்கரமாக இருந்தாலும் இவன் மனசு ரொம்பவே தங்கமானது. எல்லார்கிட்டையும் ரொம்பவே ஆன்மான்னு நினைத்துப்பான். மாதிரி இந்த பிரெட்டை நீங்கள் எப்போ செஞ்சீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை சீக்ரெட் சொல்ல முடியாதுன்னு அவள் சொல்லிடுறா. இதை பற்றியில் நான் ஏற்கனவே எதிர்பார்த்தா தான். சொல்லப்போனால் இவங்க 3 பேருக்குள்ளேயும் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது, எனக்குள்ளே நிறைய கேள்விகளும் இருக்குது. ஆக்சுவலாக நான் பிறந்ததுலேருந்து இவங்க 3 பேரை மட்டும் தான் பார்த்துருக்கேன். இவங்க 3 பேரை தவிர்த்து என்னை மாதிரி எந்த ஒரு ஹியூமன்ஸையும் நான் பார்த்ததில்ல. தென் நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தோன்னோ தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏன் செத்தோ இன்னும் சாகாமல் இருக்காங்கன்னு புரியல. இதை மாதிரி எனக்குள்ள நிறைய கேள்விகள். இதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணுது, பட் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா இவங்கள மாதிரியே நானும் ஒரு ரகசியத்தை மறைச்சிருக்கேன். அதுதான் என்னோட கடந்த கால வாழ்க்கை. என்னோட பழைய மெமரிஸோட தான் இப்போ நான் பிறந்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த குட்டி பையன் தான் இந்த கதையோட ஹீரோ. சொல்லப்போனால் இது ஒரு ரீஇன்கார்னேஷன் அனிமி. எல்லா ரீஇன்கார்னேஷன் அனிமியில் வர மாதிரியும் கடந்த கால வாழ்க்கை சோகமான வாழ்க்கை, இறந்து போனதுக்கு அப்புறம் ரீஇன்கார்னேட் ஆகி வேற உலகத்துக்கு வந்து ஒரு அமோகமான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் இவன் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் இவன் எப்படி இறந்தான், எப்படி ரீஇன்கார்னேட் ஆனா அதை பற்றிலாம் எதுவுமே சொல்ல கிடையாது. ஸோ இவன் இறந்து போய் ஒரு குழந்தையா முதல்ல இவங்க இருக்கிற இடத்துல தான் ரீஇன்கார்னேட் ஆயிருக்கா. அப்படி இவன் கண்ணை திறந்து பார்த்தப்போ இவங்க 3 பேரை தான் பார்த்துருக்கா. பட் இவங்க எல்லாருமே ஆஃப் டைமில் இருக்கிறதால இவங்க எல்லாரும் போதும் நம்மளை சாப்பிட போகிறாங்கன்னு நினச்சி ஃபஸ்ட்டு இவங்கள பார்த்ததும் பயந்துருக்கா. ஆனால் என்ன, இவன் குழந்தையா இருக்கிறதால இவனால பேச முடியாது, கத்த முடியாது, அதனால அழதான் செய்கிறான். அச்சோ போச்சே, பிறந்ததும் சாகிறது தானே, திரும்ப போகிறதானா போச்சே அப்படின்னு சொல்லி அவள் வளர்ந்துக்கிட்டு இருக்க. அச்சோ எதுக்கு பழந்துட்டு இருக்கேன்னு அவள் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறா. என்ன சமாதானப்படுத்துறாங்க அப்படின்னா நான் சாக போகிறதில்லன்னு. அப்போ தான் நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். அந்த சம்பவம் நடந்து சரியா 186 நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஆக்சுவலாக இப்போ இவங்க தான் நம்ம ஹீரோவை எடுத்து ரொம்பவே கேரிங்காக வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஒரு அம்மாவாக இருந்து நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ குழந்தையா இருக்கிறதால அவனால் சரியாக பேச முடியாது. அதனால அந்த மேரி கிட்ட வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அவனால் முடிஞ்ச வரைக்கும் அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறான். அதான் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, ஓ வெளியே போகணுமா, சரி வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் முதல்ல அந்த டெம்பிளை விட்டு நம்ம ஹீரோவை வெளியே கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அப்படி வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த இடம் மொத்தமாகவே அழகாகவும் பசுமையாகவும் இருக்க. அதை பார்த்ததுமே அவன் அழ ஆரம்பிச்சிடா. அச்சோ என்னப்பா சூரிய வெளிச்சத்தை முதல்ல பார்க்குறேன்ல, அதனால தான் அவளுக்கு கண்ணை குசுது போல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. ஆக்சுவலாக நான் அதுக்காகலாம் கண் கலங்கலை. என்னோட சோகமான வாழ்க்கைக்கு அப்புறம் நான் இந்த இடத்துக்கு வந்தப்போ ஏதோ நரகத்தில் தள்ளப்பட்டேன், எனக்கான பனிஷ்மெண்ட் தான் நினச்சேன். ஆனால் இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் இது என்னோட பனிஷ்மெண்ட் கிடையாது, இது கடவுளோட கருணை. இந்த டைம் எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி என் வாழ்க்கையை இந்த இடத்துல நான் வாழ போகிறேன்னு நம்ம ஹீரோ அப்போ முடிவெடுக்கிறான். எப்பா போதுடா சாமி, என்னால் முடியல. நான் தான் அப்போவே சொன்னேன்ல உன் ஸ்ட்ரென்த்தையும் மசில்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணேன்னு. ஸ்ட்ரென்த் இல்லாமல் திறமை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்றதை புரிஞ்சிக்கோ.
எது அப்படின்னு ஸ்ட்ரென்த் இல்லாமல் என் திறமை யூஸ்லெஸ்ன்றீங்களா? எஸ் ஆஃப்கோர்ஸ். அப்படி பார்த்தா என் நாட்டுக்கு உன் திறமையை வச்சு நீ என்ன டிஃபீட் பண்ணியிருக்கணுமே. ஏன் பொண்ணால் அதை முடியல? நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனாலும் உன் திறமையை வச்சு நீ என்ன டிஃபீட் பண்ணலாம். ஆனால் என்ன, உன் திறமையை அதுக்கு நீ சரியாக பயன்படுத்தணும். அதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கோ. அதுக்கு தான் சொல்கிறேன், முதல்ல உன் ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கோ. ஏன்னா உன் திறமை பயன்படாத இடத்துல உன் ஸ்ட்ரென்த் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் தான் திறமை. உனக்கு பிடிச்சதில்ல, பிடிச்சது அப்படின்னா என் உடம்பு பொருள் மாதிரி ஊற்றணும்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? நான் என்ன சொன்னால் இவன் என்ன புரிஞ்சுக்கிறான். சரி, இப்போது மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பி. ஓகே, ப்ளேவோ இக்னைட்னு அவள் ஒரு மேஜிக்கல் மூலம் ரைட் பண்ண அந்த இடம் பார்த்திக்குது. அச்சோ பார்த்திக்கிச்சே. முட்டாள், என்ன பண்ணுற? யூரஸ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்படி நீ தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் அதை கண்ட்ரோலாவது பண்ணணும். அப்படி நீ பண்ணலன்னா கடைசியில் நீயே செத்துருவ, புரிஞ்சுதா? இல்லை, நான் கொஞ்சம் பயந்துட்டேன். எது பயந்துட்டியா? மேஜிக் எப்போவுமே ஆபத்தானது. அது கூட நம்ம விளையாடக்கூடாது, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சாதாரண ஓடுக்கு எதுக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னு நினைக்கிறேன்? என்னை மன்னிச்சிருங்க. நான் என்ன நினச்சேன்னா, ஒரு சேரை நம்ம சேரன்னு கூப்பிட்றோன்னா அதை நம்ம சேரன்னு ஏற்றுக்கிறதால தான் அதை நம்ம சேரன்னு கூப்பிட்றோம். ஏன்னா அந்த சேர் சாதாரணமாக உருவாக கிடையாது. அதில் 4 வுட்டன் லெக்ஸ் இருக்குது, தென் ஒரு ஸ்லாப் இருக்குது. ஸோ இது எல்லாமே அடங்கினது தான் ஒரு சேர். அதை நம்ம சேராக பிரித்து வைக்கிறோம். அதை நம்ம சேருன்னு ஏற்றுக்கிட்டதால தான் அதை நம்ம சேருன்னு கூப்பிட்றோம். அந்த வகையில் இருக்குமோன்னு தான் நானும் ப்ரொனவுன்ஸ் பண்ணேன். நீ பேசுறதெல்லாம் புத்திசாலித்தனமாக தான் இருக்குது, பட் மேஜிக் வேர்ட்ஸ் அப்படி கிடையாது. அதில் ப்ரொனவுன்சேஷன் ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ பேசிக்ஸை மட்டும் தான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்க. முதல்ல பேசிக்ஸை தெளிவாக கற்றுக்கோ, அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பற்றி யோசிக்கலாம், புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லாமல் மேஜிக்கை விட பவர்ஃபுல்லான ஒன்று இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோ. இது மேஜிக்கை விட பவர்ஃபுல்லாக? அது என்னது? வேற என்ன? பணம் தான். பணத்தை விட பவர்ஃபுல்லான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. அது இருந்தால் நீ நினைக்கிறத வாங்கலாம், நினைக்கிறத செய்யலாம், நினச்சது எல்லாத்தையுமே பண்ணலாம். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். உனக்கு புரிஞ்சுதா? ஆரம்பிச்சிட்டாரிய புராணத்தை. ஆனால் ஒரு பேய்க்கு பணம் மேலே இவ்வளோ ஆசை இருக்குன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கோஸ் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கான். மகனே, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்ரா. இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. பணம் இருந்தால் நம்மளால எதனாலும் பண்ண முடியும். அப்பேற்பட்ட பணத்தை கைரொப்பா அள்ளி கபகபான்னு என்ன எவ்வளோ தெரியுமா ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த கட்சால என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு அந்த கோஸ் புலம்பிக்கிட்டு இருக்கான். தென் அன்னைக்கு நைட்டு அந்த மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட இந்த டீமன்ஸை பற்றி, டீமன் பீஸ்ட்டை பற்றியும் சொல்கிறேன். ஒரு காலத்தில் நாங்களும் ஹியூமன்ஸாக தான் இருந்தோம். பட் நாங்கள் கடவுளுக்கு துரோகம் செஞ்சு காட் ஆஃப் டெட்கிட்ட கான்வெர்ட் போட்டுக்கிட்டோம். அதனால தான் நாங்கள் எல்லோரும் இந்த மாதிரி மாறிட்டோம்னு சொல்கிறேன். அதை கிட்டத்துமே நம்ம ஹீரோ சோகமாக, நான் தேவையில்லாமல் பேசி உன்னை சோகப்படுத்துனதுக்கு என்ன மன்னிச்சுக்கோப்பா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாதிரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், என்னால் ஸ்ட்ராங் ஆக முடியுமா? என்ன கேள்வி இது? நீ முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஒன்றாலே ஸ்ட்ராங் ஆக முடியும்னு அந்த மாதிரி சொல்கிறேன். தென் அடுத்த நாளே நம்ம ஹீரோ அந்த பிளட்டோட காட்டுக்கு போய் ஒரு பறவையை வேட்டையாடுறான். பட் அந்த பறவை சாகலை. அதனால அதை சாகடிக்க முடியாமல் கையில் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கேன். நீ என்ன பண்ணிகிட்ருக்க? பிளேட், என்னை மன்னிச்சிரு, என்னால் முடியல. ஹியூமன்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாமே ஒரு உயிர் தானே. என்னால் ஒரு உயிரை எடுக்க முடியலன்னு நம்ம ஹீரோ வருத்தப்பட, இதை பார், இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டால் வேலைக்காகாது. நம்ம பாடணும் அப்படின்னா ஒரு உயிரை எடுத்து தான் ஆகணும். அதே விஷயந்தான் பேட்டில் ஃபீல்டில். நம்மளால் முடியாது அப்படின்ற நிலைமை வரும்போது நமக்கு வேறு வழி இல்லை. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒன்று சாவணும், இல்லைன்னா சாவடிக்கணும். இதுதான் வாழ்க்கையோட நீதி. சரி, இது மாதிரி இன்னும் 5 பேர்ட்ஸை கொண்டு போன அந்த பிளட் அங்கேருந்து கிளம்புறா. பிளட் ஒரு அப்பா மாதிரி நடந்துக்கிறான். இதை பார், உனக்கு இப்போ 8 வயசு ஆகிடுச்சு. அதனால இப்போ நம்ம 1-on-1 பேட்டில் பண்ண போகிறோம். அதனால இது வரைக்கும் நீ கற்றுக்கிட்டு எல்லாத்தையுமே என்கிட்ட நீ காட்ட போகிற. எது உங்ககிட்ட நான் ஃபைட் பண்ணுமா? எப்பா சோடை வச்சு நீ ஒரு போட நான் செத்துருவேன். கண்டிப்பாக நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் இப்போ எலும்புகளாக இருக்கிறதால கண்டிப்பாக என் உடம்புலேருந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை வராதுன்னு நினைக்கிறேன். எது நினைக்கிறியா? சரி அப்படின்னு அந்த பர்சன்கிட்ட கற்றுக்கிட்ட மேட்சுக்கு நீ யூஸ் பண்ணுறதுக்கு நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். இப்போ உனக்கு ஓகேவா? லைட்டாக ஓகேதா? நான் சொல்லி கொடுத்ததை மறந்துடாத. சொல்லி கொடுத்த பற்றி அவங்ககிட்ட யாருக்கு பொழுதுட்டா கேட்கிடுவோம். சரி, இப்போ நம்ம போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட்டு செம ஃபஸ்ட்டாக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் அதாவது டாச் பண்ணுறா. கமான், டாச் பண்ணிடலாம், தப்பிக்க முடியாது. பட் ஸ்டார்ட் ஆச்சு, சீக்கிரமாக அட்டாக் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லி அந்த பிளட்டு செம ஃபஸ்ட்டாக நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண உடனே நம்ம ஹீரோ ஆக்லரேஷன் அப்படின்ற ஸ்பெல்ல போட்டு அங்கே வந்து வேகமாக மூவ் பண்ணி ஆயில் அட்டாக் போட்டு அவனை மண்ணக்கவ வச்சிடான். அதுக்கப்புறம் ஸ்பைடர் வெப் அப்படின்ற ஸ்பெல்ல போட்டு அவனை ட்ராப் பண்ணலான்னு பார்க்குறான். பட் அதை அசால்ட்டாக ஒரு குச்சை வச்சு உடச்சி போட்டு நம்ம ஹீரோ கையில் இருக்கிற கத்தியை தாட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோவை டிஃபீட் பண்ணிடுறான். ஃபைட் பண்ணும்போது கண்ண முடியாதுன்னு உங்கள்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்னு அவன் நம்ம ஹீரோ தலையில் தட்டி விடுறான். தோத்துட்டா என்ன இந்த கோஸ் வருத்தப்படுறான். பரவாயில்ல, நீ முன்ன விட இப்போ ரொம்பவே சூப்பராக ஃபைட் பண்ண. பெரிய மஞ்சஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு மேஜிக்கை நீ யூஸ் பண்ண. இது பெரிய மஞ்சஸா? ஆமாம், இதை பெருசு இருக்கானே இவனை பெரிய மச்சு தான். நிறைய ஏஷியன் லாங்குவேஜ், நிறைய ஏஷியன் மேஜிக்கு நிறைய விஷயத்த கற்று வச்சிருக்கான். எத்தனை மான்ஸ்டர் அதை வச்சு அடித்து ஓட விட்டுருக்கான் தெரியுமா? சும்மா சொல்லக்கூடாது, இவனும் பெரிய ஆள் தான்.
எது அப்படியா? ஆமா, ஆனால் பிளட்டும் சாதாரணமான ஆள் கிடையாது. வார் வார்ஸாக தனியாக ஃபேஸ் பண்ணப்பா இவனும் ஸ்ட்ராங்கு தான். ஆமாம் ஆமாம், அப்புறம் நம்ம மேரி இருக்கால, அவள் கூட மேட்டர்ஸோட பொண்ணு தான். அதெல்லாம் ஒரு காலம். எது அப்படியா? சரி சரி போதும், ரொம்ப விஷயம் டீப்பாக போயிட்டுருக்கு. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன் என்னாச்சு பிளட்? ஒன்றும் இல்லை, நீ இன்னும் ஸ்டில் சின்ன பையன் தான். அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ இன்னும் வளரணும் அப்படின்னு அந்த பிளட் சொல்கிறான். ஹே பிளட், இது ஹியூமன் ஜெல்லை நீங்கள் கொண்டு பார்த்தப்போ இவனால இவனுக்கு பிரச்சனை வரும் தான் நினச்சேன். அதனால தான் இவனுக்கு நான் நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்தேன். ஸோ இவன் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டான். அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெருசு பாய முடியா? ஏய், நான் ஒன்றும் தப்பாக சொல்லடா. இவனை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெருசு கொஞ்ச நேரம் பேசாமல் இரு. நீ நிறைய விஷயத்துல தப்பாக இருக்க. ஆனால் நீ பேசுறது எனக்கு எதுவும் சுத்தமாக பிடிக்கல. ஒரு சின்ன பையன்கிட்ட இப்படி தான் பேசுவியா? நாம் எப்படி அவனை யூஸ் பண்ணிக்கலாம் நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிளட்டு அந்த கோஸ் மேலே காண்டாகிறான். சரி சரி, நான் தெரியாமல் பேசிட்டேன். இதுக்கு மேலே அதை மாதிரி பேச மாட்டேன், மன்னிச்சுக்கோன்னு அது கோஸ் மன்னிப்பு கேட்குறான். கோஸ் மன்னிப்பு கேட்குறானா? உண்மையிலேயே அதிசயமாக இருக்குது. சரி பெருசு, நானும் உங்ககிட்ட கொஞ்சம் ரூடாக பேசிட்டேன், அதுக்காக என்னையும் மன்னிச்சிரு. ஒரு மன்னிப்பு ஒன்று ஒழுங்காக கேட்க தெரியுதா? எது? நான் மன்னிப்பு கேட்கறதே பெருசியா? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன். போடா டே போடா, வெறுப்பேத்துறானே அப்படின்னு சொல்லி அந்த பிளட்டு திரும்பவும் காண்டாகிறான். தின்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட் அந்த பிளட் கூட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஹே பாடி, கோஸ் பேசினதை ஏதோ மனசில் வச்சுக்காத. இல்லை நான் அவர் பேசினதை பெருசாகவே எடுத்துக்கல. அவர் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. உனக்கு உண்மையிலே பெரிய மனசு தான். சரி, அப்புறம் எங்கள் 3 பேர் மாதிரியோ நீ கிடையாதுன்றது உனக்கு தெரியும்ல? தெரியும். எனக்கு உயிர் இருக்கு, என்னால் சுவாசிக்க முடியும், என்னால் உணர முடியும். நான் சொல்கிறது சரிதானே? எஸ், நீ சொல்கிறது சரிதான். பட் மற்ற விஷயத்தை என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய கதை. நீ வளர்ந்த பெரியானதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு உனக்கு பக்கம் வந்துடும். அப்போ நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளட் சொல்கிறான். சரி பிளட், எனக்காக நீ ஃபோன் கூட இருந்தவங்க மேலே கோவப்பட்டிருக்க. அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் உண்மையை சொல்ல போனால் கோஸ், பிளட், மேரி, நீங்கள் என்ன தான் இறந்து போயிருந்தாலும் என்னோடய ஃபேமிலியாக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பிளட்டோட காலை கட்டி பிடிச்சிக்கிறான். என்னடா கால் வழியாக வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறியா? அதுக்கெல்லாம் இந்த பிளட்டு ஏன் வர மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பிளட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகிறான். அடே முட்டா பிளட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்டாகிறான். தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோ தோட்டத்தில் இருக்கிற தக்காளி பழத்தில் அத்தையும் பறிச்சுக்கிட்டு இருக்கான். ஆல்ரைட், பிளட் எனக்கு ஃபைட் பண்ண ட்ரைனிங் கொடுக்குறான். கோஸ் எனக்கு மேஜிக்கையும் மற்ற விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறான். மேரி எனக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. தென் மற்ற விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க 3 பேர் எனக்காக செய்கிறாங்க. இந்த புது உலகத்தில் இவங்க கூட இருக்கிற இந்த புது வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தக்காளி எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு அந்த மாரி வந்து நான் ப்ரே பண்ண போகிறேன், அது வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ப்ரே பண்ணுறதுக்காக போகிறா. ஆனால் அவள் ப்ரே பண்ணும்போது யாருமே அந்த டெம்பிள்குள்ளே போகக்கூடாது அப்படின்றது தான் ரூல்ஸ். அதனால நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த பிளட் வந்து என்ன பார்க்க நான் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா? எது ட்ரைனிங்காக போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் ட்ரைனிங்கிற பேரில் சாரை பொழிஞ்சு எடுத்துறான். ஏவா ட்ரைனிங்குன்னு சொல்லி என் கையை உடச்சி போட்டாங்க. என்னால் என் கையை கூட அசைக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த மேரி பிரேயால் அந்த பிரெட் எடுத்துகிட்டு போகிறத நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான். நம்ம ஹீரோ சின்ன வயசாக இருக்கும் போது அவகிட்ட எப்படி இந்த பிரெட்டை மேக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். பட் அதுக்கு அவன் சீக்ரெட்னு சொல்லியிருப்பா. ஆனால் அந்த பிரெட்டை பிரேயாலேருந்து எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகிருப்பான். ஸோ அதுக்கு என்னது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவள் ப்ரேயர் பண்ணும்போது ஃபுல்லாக யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியும் அதையும் மீறி நம்ம ஹீரோ என்னதான் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ப்ரேயருக்குள்ளே போகிறான். ஃபுல்லாக வந்து பார்த்தா அந்த மேரியை சுற்றி ப்ளூ ஃபிளேம் நினச்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அவனோட பழைய விஷயங்களாம் ஞாபகம் வர, இல்லை அதை திரும்பவும் நடக்கூடாது, நான் திரும்பவும் யாரையும் இழக்க விரும்பலன்னு நம்ம ஹீரோ வேகமாக ஓடி போய் அந்த மேரியை வந்து எழுப்பலான்னு ட்ரை பண்ணுறான். அப்படி ட்ரை பண்ணால் அந்த மேரி இழப்பே இல்லை. காஸ் பிளட் எங்கே இருக்கீங்க, சீக்கிரமா வாங்க, மேரிக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்க அந்த ப்ளூ ஃப்ளேமால நம்ம ஹீரோவோட கையே எரிய ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம ஹீரோவோட கைக்கு கட்டுப்பட்டு படுக்க வச்சிருக்காங்க. இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த மாரி எழுதுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் விட்டுருந்தா அவன் கை மொத்தமாகவே போயிருக்கும். நல்ல வேலை அவன் கைக்கு எதுவும் ஆகலை, ஒரு வழியை ஹீல் பண்ணிட்டேன். ஆனால் என்ன, அவன் கையில் இருக்கிற தழும்புகள் மாறியாது, அது அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கோஸ் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ கண்ணு முடிச்சு பார்க்க, அப்போ அந்த மேரி அழுறதை பார்த்துட்டு, மேரி எதுக்காக அழுறீங்க? உனக்கு எதுவும் ஆகலையே, இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் மட்டும் அந்த ப்ரேயரால் லாக் பண்ணியிருந்தேன்னா நீ உள்ளே வந்திருக்க மாட்டேன், இது நடந்திருக்காது, என்ன மன்னிச்சிருப்பேன். இல்லை மாதிரி இது எல்லாமே என்னோட தப்பு தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் மன்னிப்பு கேட்காதீங்க, உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. போத நிறுத்த பெல், எதுக்காக இந்த மாதிரி பண்ண பதில் சொல்லு. பிளட் அவனை திட்டாத, போத நிறுத்த மாதிரி நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத.
எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எதுக்காக இந்த மாதிரி பண்ண? எதுக்காக அந்த ஆள்குள்ளே போனேன்? பதில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அன்றைக்கி மாறிக்கிட்ட அந்த ப்ரெட்டை எப்படி மேக் பண்ணாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சீக்ரெட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க அந்த ப்ரெட்டை அந்த ப்ரேயர்லேருந்து கொண்டு போனாங்க. அதான் நீங்கள் என்கிட்டேருந்து என்ன மாறிக்கிறீங்க? அந்த ப்ரெட்டை எப்படி மேக் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த ஹால்குள்ளே போனேன். போய் பார்த்தா அவங்க உடம்பெல்லாம் நெருப்பு எறிஞ்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்ற பயத்தில் தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். நான் உங்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டேன்ல, என்ன மன்னிச்சிருங்க. இதை பார், நான் இப்போக்கிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்த நீ வாழ்ந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு. அதுக்கெல்லாம் உனக்கு என்னதான் அவசரம்? ஒரு நல்ல பொறுமையாக இருக்க முடியாதா? என்ன மன்னிச்சிருங்க. அஃப்கோர்ஸ் உனக்கு தெரியும்ல, எதுக்காக அவங்க ப்ரே பண்ணும்போது அவங்க உடம்புல அந்த ப்ளூ ஃப்ளேம் வந்துச்சு. நீங்கள் தான் சொன்னீங்களே இவங்க மேட்டர்ஸோட பொண்ணு அப்படின்னு. எதுக்காக இவங்க உடம்புல நெருப்பு இருந்துச்சு? எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்கள கேட்க, ஆக்சுவலாக மேரி தினமும் ப்ரே பண்ணி தான் பொண்ணுக்கு அந்த ப்ரெட்டை கொண்டு போதா. அவள் ப்ரே பண்ணுறது மூலியமாக தான் பொண்ணுக்கு அந்த ப்ரெட்டு கிடச்சிது. அப்படின்னா அந்த ப்ளூ ஃப்ளேமுக்கு காரணம் நான் அவங்களுக்கு பண்ண துரோகம் தான். அதுக்கான பனிஷ்மெண்ட்டு தான் அது. அந்த பனிஷ்மெண்ட்டோட என்ன தான் எனக்கு பொண்ணுக்கான ப்ரெட் கிடச்சிது. அட்லீஸ்ட் என்னால் அதையாவது கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம்தான். மேரி, காய்ஸ், நீங்களாம் எனக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ இந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோட் இதோட முடியுது. ஓகே, இந்த எபிசோடில் அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங்ஸை தான் காமிச்சிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் டீமன்ஸ் அண்ட் டீமன் பீஸ்ட்டு, காட்ஸு, வேர்ட்ஸ் ஆஃப் மேஜிக் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த கொடுத்துருக்கீங்க. நிறைய டீட்டெயிலிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நல்லா முடிஞ்சளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். தென் அது மட்டும் இல்லாமல் இது ஸ்டார்டிங் எபிசோட் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் அடுத்தடுத்த எபிசோடில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். தென் இந்த எபிசோடை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு, முடிஞ்ச ஒரு கமெண்டை போட்டுட்டு, அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மாட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லிவிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர்.